அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய முக்கியமான 2 மந்திரம். முதல் மந்திரம் முருகப்பெருமானோட மூல மந்திரம். 2வது மந்திரம் நம்ம வாழ்வை வளமாக்கக்கூடிய முருகன் காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் முருகனோட மூல மந்திரத்தை நாம் இப்போ சொல்லலாம். எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமைன்னு இல்லை, எல்லா கிழமையுமே முருகரை நீங்கள் மனசார வேண்டி இந்த முருகரோட மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சொல்லும்போது குறைஞ்சது 3 முறை, 7 முறை, 9, 11 அந்த கணக்கில் நீங்கள் 68 முறை சொல்லலாம், 108 முறை கூட சொல்லலாம். வாங்க இப்போ முருகப்பெருமானோட மூல மந்திரத்தை நம்ம இப்போ சொல்லலாம். ஓம் ஷௌம் சரவண பவா ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் ஷம் நமஹ. ஓம் ஸ்லம் சரவண பவா ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் ஸ்லம் நமஹ. ஓம் ஸ்லம் சரவண பவா ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் ஸ்லம் நமஹ. இதுதான் முருகப்பெருமானோட மூல மந்திரம். நம்ம இப்போ 2வது பார்க்க போகிறது வளமான வாழ்வு தரக்கூடிய முருகனோட காயத்ரி மந்திரம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்ராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்ராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்ராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா. இதுதான் நம்ம வாழ்வையை வளமாக்கக்கூடிய முருகன் காயத்ரி மந்திரம். நாம் முருகனை வணங்கும் பொழுது மூல மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை நாம் மனசார நீங்கள் வேண்டி சொல்லி வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மூல மந்திரம் அப்படிங்கிறது ஒரு கடவுளோட முக்கியமான மூல மந்திரம். இப்போ நாம் ஓம் சரவண பவான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓம் சரவண பவாங்கிறதுல மூல மந்திரமாக சொல்லும்பொழுது நமக்கு முருகப்பெருமானோட அருள் பன்மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2வது நம்ம முருகப்பெருமானோட காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது எல்லா கடவுளுக்குமே காயத்ரி மந்திரம் இருக்கும். ஏன்னா காயத்ரிங்கிறது லக்ஷ்மியோட அவதாரம் தான். எல்லா தெய்வத்துக்கூடையும் லக்ஷ்மி சேர்ந்து தான் வாசம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம முருகர் காயத்ரி மந்திரம் சொல்லும் போது முருகர் நம்மளோட குறைகள் நீக்குவார். காயத்ரி அதாவது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் பணவரவை அதிகரிக்க பண்ணுவாங்க. அப்போது இந்த ஒரு முருகர் காயத்ரி மந்திரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். இந்த 2 மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் மனசார முருகரை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.